எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ரசம் சாதம் குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில்ங்க டைரெக்டாக குக்கர் வச்சாச்சு. குக்கரில் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 10 பல் பூண்டு, அதே போல் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதில் நம்ம மிளகு, தனியா, ஜீரகம் இது எல்லாத்தையுமே பச்சையாக இடித்து சேர்த்துக்கிறோங்க. இது போட்டு ஃப்ரை பண்ணலையே ரசத்தோட ஸ்மெல் நல்லா வரும். இங்கே 2 மீடியம் சைஸு தக்காளியாக நல்லா இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரே ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி சேர்த்துருக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணி இருக்கும். உங்களுக்கு தக்காளியோடைய புளிப்பு போதும் அப்படின்னா இந்த புளி தண்ணியை நம்ம தவிர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம். அதே போல் நம்மளுடைய ரச சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையுமே இதே ஸ்டேஜில் சேர்த்துக்க போகிறோங்க. சேர்த்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமாங்க நம்ம 30 நிமிஷம் போல் 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு துவரம் பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த அரிசியையும் பருப்பையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட சேர்த்துக்குங்க. இது மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பருப்பு எடுத்துருக்கிறதுனால 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. இது வெந்து வந்ததுக்கப்புறமா நமக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இன்னுமே லூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொத்தமல்லி தலையை தண்டோடவேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு எப்பயும் போல் சாதம் வைக்கிற மாதிரி 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா குக்கர் விசில் வரையிலேயே ரசத்தோட வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பருப்பு சாதம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்குங்க. நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க. பெருங்காயத்தூள் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, தேவைப்பட்ட வரமிளகாய் இது எல்லாமே நம்ம போட்டு வதக்கிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க. நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ரச சாதத்தில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் ரச சாதம் கொஞ்சம் லூஸாக நமக்கு வேணும். அதுக்காகங்க திரும்பவும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தாளிப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சூப்பராக ரச சாதம் ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அருமையாக நமக்கு ரச சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரச சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லாட்டி சேப்பக்கிழங்கு, கருணக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எதுவுமே முடியல அப்படின்னாலும் ஒரு அப்பளம் பொரித்து வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சுவையான 1 பாட் ரசம் ரைஸ் ரெசிபியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த சுவை எல்லாருக்குமே பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரசம் சாதம் ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.